அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நண்பர்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டது. ஷாபானுடைய மாதத்தில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நாம் நபியினுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தில் என்ன சிறப்பாக செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பழக்கத்தை இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்திருக்கிறார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிறாங்க, நபி அவர்கள் சில காலங்களில் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் நினைப்போம் இனிமேல் ரசூலுல்லாஹ் நோன்பு விடமாட்டாங்க என்று நினைக்கிற அளவுக்கு தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க. சில காலங்களில் நோன்பு வைக்காமே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இனிமேல் நோன்பு வைக்க மாட்டாங்களாட்டிருக்குது என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை இருக்கும். அப்போ காலங்களில் சில காலம் தொடர்ந்து நோன்பு வைத்து கொண்டும் சில காலம் நோன்பை வைக்காமல் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறது. ஆனால் ஒரு மாதம் முழுக்க ஒரு நாள் கூட விடாமல் நோன்பு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அது ரமலானுடைய மாதம்தான். ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் கூட நோன்பு விடலை, மாதம் முழுக்க நோன்பு வைத்தார்கள். வேற எந்த மாதத்தில் இந்த மாதிரி மாதம் முழுக்க நோன்பு வைத்ததில்லை. அதிகமான நோன்புகள், ஒரு மாதத்தில் அதிக நோன்புகள் ரசூலுல்லாஹ் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஷாபானுடைய மாதம்தான் என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னும் சில நபிமொழிகளில் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹை பார்த்து கேட்குறாங்க, நபியே நாயகமே, நாங்கள் எந்த காலங்களிலும் பார்க்காமல் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொன்னார்கள், அடியானுடைய அமல்கள் இந்த மாதத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது. என்னுடைய அமல் எடுத்துக்காட்டப்படும் பொழுது நான் நோன்பாளியாக பதிவு செய்யப்பட விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அதோடு சேர்த்து இதையும் சொன்னார்கள், ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையிலே மக்கள் கண்டுகொள்ளாத மாதமாக, கஃப்லத்தில் உள்ள மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. எனவே நான் நோன்பு வைக்கிறேன் என்றும் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருமே இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமான நோன்புகளை வைக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், அவர்கள் இந்த மாதத்தில் கடந்த ரமதானுடைய விடுபட்ட நோன்புகளை இந்த மாதத்தில் நோன்பு நோக்கும்படி அவர்களுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டும். அதுவும் நபிமொழியில் இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அதுவும் சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ரமதானில் விடுபட்ட நோன்புகளை இந்த ஷாபானுடைய மாதத்திலாம் நான் நோன்பு வைப்பேன். என்ன காரணம்? ரசூலுல்லாவுக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருந்த காரணத்தால் என்னால் மற்ற மாதங்களில் நோன்பு வைக்க முடியவில்லை. எனவே நமது கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரிகள், மனைவிமார்கள் இருக்காங்களே, அவர்கள் போன ரமதான்களில் அவர்களுடைய உடல் உபாதைகள் காரணமாக நோன்புகள் விடுபட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட விடுபட்ட நோன்புகளை இந்த ஷாபானுடைய மாதத்தில் அவர்கள் வைத்துவிட்டால் வரக்கூடிய ரமதானில் அவங்களுக்கு எந்த பேலன்ஸும் இல்லாமல் அவர்கள் புதிதாக ரமதானை முழுமையாக அவர்கள் சந்திப்பார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நஃபிலான நோன்புகளையும் கலாவான நோன்புகளையும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் வைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை பின்பற்றி நாமும் நபியோடு சுவனத்தில் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் புரிந்து விளங்கி அமல் செய்ய அல்லாஹ் அருள் புரிவானாக. வாகுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.